வரலாறு அது நம்ம படிக்கிற புத்தகத்தில் மட்டுமா இருக்கு இல்லை, கடலுக்கு அடியிலையும் நிலங்களுக்கு அடியிலையும் புதைஞ்சு கிடக்கு. பல ஆயிரம் ஆண்டு காலமா மனித இனம் ஒரே மாதிரியான கதையை சொல்லிக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய நிலம், மாபெரும் வெள்ளம், ஒரே இரவில் மறைந்த நாள். தமிழர்கள் இதை குமரிகண்டம்னு சொல்றாங்க, கிரேக்கர்கள் இதை அட்லாண்டிஸ்னு சொல்றாங்க. நம்ம மட்டும் இல்லை, உலகின் பல கலாச்சாரங்கள் ஒரே மாதிரியான பெருவெள்ள கதைகள். இவையெல்லாம் வெறும் கற்பனையா இல்லை, நம்ம இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளாத நம்மளோட வரலாறு. இது நம்ம இழந்த நிலங்களின் பற்றின வீடியோ. என் அன்பிற்கும் மதிப்பிற்குரிய என் மக்களே, நான் அரசு அரசு. நம்ம எங்கிருந்து வந்தோங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியும். குமரிகண்டம். தமிழ் இலக்கியங்கள்ல குமரிகண்டம் பற்றின குறிப்புகள் இருக்கு. சில புத்தகங்கள்ல தெற்கில் நம்ம இழந்த நிலங்களை பற்றி பேசியிருக்காங்க. இதனால்தான் பல தலைமுறைகளா குமரிகண்டன்ற பேரை தமிழர்களோட நினைவிலே வாழ்ந்து வருது. ஆனால் இன்றைய தொல்லியல் மற்றும் புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் அந்த பேரில் ஒரு கண்டம் இருந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இதுவரையும் கிடைக்கல. அதனால் பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள் இதில் சொல்கிற கருத்து, இந்த மாதிரி ஒரு சம்பவம் வரலாறில் நடக்கவே இல்லை, இது வெறும் இலக்கிய கருத்து மட்டும்தான். சுமார் 2400 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரேக்க தத்துவஞானி புளூட்டோ அட்லாண்டிஸ் என்ற சக்தி வாய்ந்த தீவை பற்றி எழுதியிருக்கார். செல்வமும் அறிவும் அதிகாரமும் எல்லாமே அந்த நாகரிகத்துக்கு இருந்தது. ஒரே நாளில் கடலுக்குள்ள மறைந்ததாக அவர் எழுதியிருக்கார். வரலாற்று ஆய்வாளர்கள் பலர் இதை தத்துவ கதைனும் உவாமை இன்னும் கருதுகிறாங்க. இதுவரை அட்லாண்டிஸ் இருந்ததுக்கான உறுதிப்படுத்துகிற மாதிரி ஆதாரம் கிடைக்கல. ஆனால் குமரிகண்டம் மட்டும் இல்லை, உலகின் பல பகுதிகளில் கடலில் மறைந்த நிலங்களை பற்றிய கதைகள் இருக்குது. கிரேக்கர்களுக்கு அட்லாண்டிஸ், நமக்கு குமரிகண்டம். அது மட்டும் இல்லை, உலகின் பல கலாச்சாரங்கள்லையும் நாகரிகங்கள்லேயும் பெருவெள்ள கதைகள் இருக்குது. சுமார் 500க்கும் மேற்பட்ட இனக்குழுக்கள் இந்த கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் வெறும் கதைங்களா இல்லை ஒரு வரலாறா? நம்ம படித்த வரலாறு முழுமையானதா இல்லை இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது? ஒரு மனிதன் இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் வேறு ஒரு பதிலை வச்சிருக்காரு. ஆனால் எல்லாரும் இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க. ஒரு எழுத்தாளர், ஒரு ஆராய்ச்சியாளர் பல ஆண்டு காலமாக ஒரே ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம வரலாற்றில் ஒரு பெரிய பகுதியை அவர் விட்டுட்டோமா? இதுதான் அவரோட கேள்வி. அவரோட பெயர் ரகாங் ஹேங்காக். ரகாங் ஹேங்காக்கோட கருத்துப்படி சுமார் 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமி மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்கு. ஐசேஜ் முடிந்தது. உலகம் முழுக்க இருந்த பனிப்பாறைங்க உருக ஆரம்பிச்சிருக்கு. கடல் மட்டம் உயர்ந்திருக்கு, மிக வேகமாக பெரிய அளவில் உயர்ந்திருக்கு. இன்னைக்கு கடலுக்குள்ளே இருக்கிற பல பகுதிகள் அன்னைக்கு ஒரு நிலமாக இருந்திருக்கும். தமிழ் இலக்கியங்கள் தெற்கில் இருந்த ஒரு பெரிய நிலப்பரப்பை பற்றி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அது வெறும் கற்பனையா இல்லை கடல் உயர்றதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய நிலத்தோட நினைவா? இந்த கேள்விகளுக்கு இன்னும் முழுமையான பதில் கிடைக்கல. ஆனால் தேடல்களும் இன்னும் முடியலை. 1990களில் துருக்கியில் ஒரு கண்டுபிடிப்பு உலகையே ஆச்சரியப்படுத்தினது. அதுதான் கோபாக்லி டெப்பி. இதை பற்றி நம்ம போன வீடியோவில் பேசியிருக்கோம். சுமார் 11,000 ஆண்டுகளுக்கு பழமையான இந்த நினைவுகள் மனித நாகரிகம் பற்றிய பல பழமையான கருத்துக்களை, இவ்வளவு பழமையான கட்டிடத்தை உருவாக்கினவங்க நம்ம நினைப்பதை விட மேம்பட்டவர்களா? அந்த கட்டிட அமைப்பை பற்றி தெளிவாக நம்ம போன வீடியோவில் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. தமிழ், எகிப்து, இந்தியா, சுமேரியா, மத்திய அமெரிக்கா போன்ற பல இடங்களில் பெருவெள்ள கதைகள் இருக்குது. இது ஒரே மாதிரி நினைவுகளை பகிர்ந்து கொள்கிற மரபாக இருக்கலாம், இல்லை அவங்க ஒரே நிலப்பரப்பை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு உயிர் பிழைக்க மற்ற இடங்களுக்கு போனவங்களாக இருக்கலாம். ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் ஆராய்ச்சியாளர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. அவங்களோட கருத்துப்படி இது
ஒவ்வொரு காலகட்டத்தில் நடந்த வெள்ளங்களை பற்றின கதைங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா யார் சொல்கிறது சரி? இதுவரை நம்ம படித்த வரலாறா, இல்லை இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு கோட்பாடா? ஒரு பேரழிவால் மனித வரலாற்றை மாற்றி அமைக்க முடியுமா? 2800 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனித வரலாறில் நம்ம மறந்து போன ஒரு நாள் இருக்குமா? சில ஆராய்ச்சியாளர்கள் பூமி அந்த காலகட்டத்தில் திடீர் காலநிலை மாற்றத்தை சந்திச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தை யங்கர் ரேயர்ஸ்னு அழைக்கிறாங்க. கிரஹாம் ஹேன்காக் ஆதரிக்கிற ஒரு கருத்து, ஒரு வால் நட்சத்திரமோ இல்லை அதன் துகள்களோ பூமியை தாக்கியிருந்திருக்கலாம். அந்த நிகழ்வுக்கு யங்கர் ரேயர்ஸ் இம்பேக்ட் ஹைப்போதிசிஸ்னு அவர் சொல்கிறார். சில ஆராய்ச்சியாளர்கள் வட அமெரிக்காவில் சில பகுதிகளில் அசாதாரண துகள்கள் மற்றும் எரிவெப்ப சூடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் பல விஞ்ஞானிங்க இந்த ஹைப்போதிசிஸ்க்கு உறுதிப்படுத்துகிற மாதிரியான சூடுகள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஹேன்காக் கருத்துப்படி பனிப்பாறைகள் உருகியதால் கடல் மட்டம் உயர்ந்து பல கடலோர நிலங்கள் நெருக்கடியில் மறைந்தன. அந்த நிலங்களுடன் பழைய மனித குடியிருப்புகளும் மறைந்திருக்கலாம். ஹேன்காக் ஒரு துணிச்சலான கேள்வியை முன்வைக்கிறார். நாம் அறிந்த நாகரிகங்களுக்கு முன்பே ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சமூகம் இருந்திருக்க முடியுமா? அந்த கேள்விகளுக்கு உறுதிப்படுத்துகிற மாதிரி ஆதாரம் இதுவரையும் கிடைக்கல. ஆனால் தேடலும் முடியலை. உலகம் முழுக்க பல இனங்களில் 500க்கும் மேற்பட்ட இனங்களில் பெருவெள்ள கதைகள் பற்றின சுவடுகள் இருக்குது. கிரஹாம் ஹேன்காக் இது ஒரு பேரழிவின் நினைவாக தான் கருதுகிறாரு. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் இதை ஏற்க மறுக்குது. அப்படின்னா கடலில் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத வரலாறு மறைஞ்சிருக்கா? இல்லை நம்ம பல கதைங்களை ஒன்றா சேர்த்து பார்க்குறோமா? உண்மை எது? முடிவு உங்கள் கையில் தான். வரலாறு அது முடிந்து போன ஒரு புத்தகம் இல்லை. ஒவ்வொரு புதிய அகலாய்வும் ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பும் அந்த புத்தகத்தை மாற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் பெரும்பாலான வரலாற்று ஆய்வாளர்கள் கூற்றுப்படி குமரிகண்டம், அட்லாண்டிஸ், உலகளாவிய பெருவெள்ளம் இது எல்லாம் வெறும் கட்டுக்கதையா? மற்றொரு பக்கம் கிரஹாம் ஹேன்காக் போன்ற எழுத்தாளர்கள் கேட்குற, நம்ம இன்னும் தேடப்படாத இடங்களில், நம்ம ஆராய்ச்சி செய்யப்படாத இடங்களில் இதோட முடிவு காத்திருக்குதா? உலகின் பெரும்பகுதி கடல் இன்னும் முழுமையாக ஆராய்ச்சி செய்யப்படலை. அதனால் எதிர்காலத்தில் புதிய கண்டுபிடிப்புகள் வரலாம். ஆனால் அதெல்லாம் என்ன சொல்லணும்னு நம்ம இன்னைக்கு உறுதிப்பட சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் ட்ரோஜன் நகரம் வெறும் கட்டுக்கதைன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பின்னாடி அதை கண்டுபிடிச்சாங்க. அதை போல் இன்னும் சில கதைங்களுக்கு எதிர்காலத்தில் பதிலும் ஆதாரமும் கிடைக்கும். இல்லை அவ மனித கற்பனையாக கூட இருக்கலாம். உண்மை எது? அதை இன்னைக்கு யாராலும் உறுதிப்பட சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, கேள்வி கேட்கும் மனிதர்கள் புதிய புதிய உண்மைகளை கண்டுபிடிக்கிறாங்க. வரலாற்றை நம்புங்க, ஆனால் கேள்வி கேட்க பயப்படாதீங்க. உங்களோட கருத்து என்ன? குமரிகண்டம் உண்மையா இல்லை கற்பனையா? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவோட இறுதிக்கு வந்துட்டோம். அடுத்த எபிசோடில் பிரபஞ்சத்தை பற்றின 10 கேள்விகளை கேட்கலாம். அதுவரையும் காத்திருங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர். நன்றி மக்களே.